ஐயா சூரா தங்கவேல் அவர்கள் முயற்சியால் அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டு விளையாட்டு மைதானமாக உருவாக்கப்பட்டு பொன்விழா மைதானம் என பெயர் சூட்டப்பட்டது. முதியோர்கள் நடைபயிற்சி செல்ல வசதியாகவும் குழந்தைகள் விளையாட உபகரணங்களும் அங்கே பொருத்தப்பட்டன. சாலைகள் விபத்துக்கு அஞ்சி நடைபயிற்சி செய்ய யோசனையுடன் இருந்த மக்களுக்கும் திருட்டு பயத்துக்கும் அஞ்சிய மகளிருக்கும் இந்த மைதானம் வரப்பிரசாதமாகவும் பாதுகாப்பானதாகவும் உள்ளது. தினசரி 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கே உள்ள சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி வருகின்றனர். அத்தோடு இளையோருக்கு கைப்பந்து, கபடி, கூடைப்பந்து, இறகுப்பந்து, கராத்தே, யோகா, உடற்பயிற்சி என நூற்றுக்கணக்கோர் அந்த மைதானத்தை இன்னும் பயன்படுத்தி வருவது என்பது கண்கூடு. இதன் மூலம் மக்கள் நலம் பெறும் விளையாட்டு மைதானமாக மாற்றிய பெருமை ஐயா சூரா தங்கவேல் அவர்களையே சார். மக்கள் நலனை எண்ணி சேவையாற்றிய சூரா தங்கவேல் ஐயா அவர்கள் மற்றும் சமுதாய பணி செய்ய வேண்டும் என்று பொது வாழ்விற்கு வருபவர்களெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அவர். அப்படி சூழலின் பன்முக வளர்ச்சிக்கு சாதி, மொழி, இனம், மதம், கட்சி கடந்து சூழலின் நலம்தான் தன் மூச்சு என்று வாழ்வாங்கு வாழ்ந்த சூழூர் நகர தந்தையை என்றென்றும் அவர் நினைவை போற்றும் வகையிலும் சூழூர் மக்கள் ஐயா அவர்களுக்கு என்றென்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு சூரா தங்கவேலு நினைவு விளையாட்டு மைதானம் என்று பெயர் சூட்ட பரிந்துரை செய்யுமாறு நாம் எல்லோரின் சார்பாக உங்கள் விழா குழுவின் சார்பாக மன்றத்தில் இருக்கின்றோம். நன்றி. அது மட்டும் அதே நாங்கள் பண்ணிக்கிறோம். சூரா தங்கவேல் ஐயா நினைவு பொன்விழா மைதானத்துக்கு ஐயா சூரா தங்கவேலு பொன்விழா விளையாட்டு கலையரங்கம் அப்படி எப்படி வேண்டாலும் வச்சுக்கலாம். விளையாட்டு மைதானம் கலையரங்கம் மாறி மாறி ஒரே மாதிரி நாங்கள் குரல் மட்டும் பதிவாகுது. இப்போது இருக்கின்ற சூலூர் பொன்விழா கலையரங்கத்திற்கு ஐயா சூலூர் தங்கவேலு அவர்கள் பெயர் சூட்டி ஐயா சூலூர் தங்கவேலு பொன்விழா விளையாட்டு மைதானமாக பெயர் சூட்டுமாறு இந்த மனுவை செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவரிடம் நாங்கள் பொன்விழா சார்பாக அளிக்கின்றோம். நன்றி. பேசுறதுல ஓகே.